எனக்கு அது வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது டிராவல் பண்ணும்போது மேகங்களை கவனிச்சிருக்கீங்களா? விதவிதமான உருவங்கள் தெரியும் இல்லையா? குழந்தைங்க அதை பார்த்துச்சுன்னா யானைக்குட்டியும் பூனைக்குட்டியும் பேசிட்டு இருக்குன்னு சொல்லும். ஒரு ராட்சசன் கையை விரிச்சிட்டு வரான்னு சொல்லும். நம்ம மேகங்களை பார்த்தா கூட நமக்கு 1000 கதைகள் தரும் மேகங்கள். நமக்கு கதைகள் தந்தா கவிஞர்களுக்கு கவிதை தரும் இல்லையா? அப்படிதான் ஒரு கவிஞன் மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது சும்மா இல்லாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்துகிட்டே இருக்கு. அவனுக்குள்ள கேள்வி, ஏன்னா இது ஒரு இடத்துல நிக்காம நகருது அப்படின்னு. அப்ப அவனுக்கு பதிலும் கிடைக்குது. ஓ, இந்த மேகங்கள் எல்லாம் முகவரியை தொலைச்சிருச்சு, அதனாலதான் அது அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப மழை பெய்ய தொடங்குது. இப்ப என்ன ஆச்சு, ஏன் மழை பெய்யுது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கும் அவனுக்கு ஆன்சர் கிடைக்குது. அட, இந்த மேகம்லாம் அட்ரஸை தொலைச்சிட்டு அழிஞ்சிட்டு இருந்ததில்ல, அந்த சோகம் தாங்காம அழுகுது, அதான் இது மழை அப்படின்னு அவனுக்கு பதில் கிடைக்குது. இது அவன் கவிதையா எழுதுறான். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. இந்த பாட்டை பாடக்கூடிய கதை நாயகன் ஒரு கலைஞன், வாய்ப்பு தேடி அலையிறவன். அவனுக்கு மேகத்தை பார்த்தா என்ன தோணும்? அது அலையிற மாதிரியும் அலையறதுக்கான பயன் கிடைக்காம அது அழுகிற மாதிரியும் தானே தோணும். இப்படிதான் இயற்கையா சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்தின் மேல தன்னோட ஐடியாவை, தன்னோட கற்பனைய ஏத்தி கவிஞர்கள் பாட்டு பாடுறது, கவிதை எழுதுறது இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு தற்குறிப்பேற்ற அணி. தன் குறிப்பேற்ற அணி, அதாவது கவிஞனாகிய என்னுடைய குறிப்பை ஏற்று வரும் அணி அப்படிங்கிறது பொருள். இளங்கோவடிகள் கம்பர்ல தொடங்கி இன்றைய சினிமா பாடலாசிரியர்கள் வரைக்கும் நிறைய கவிஞர்கள் இந்த அணியை தன்னோட பாடல்ல கவிதையில பயன்படுத்தியிருக்காங்க. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது அப்படிங்கிற வரி ஆகட்டும், வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது காதல் வென்றது அப்படிங்கிற வரி ஆகட்டும், தற்குறிப்பேற்ற அணிக்கு உதாரணங்கள் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச தற்குறிப்பேற்ற அணி உதாரணங்கள், அது சினிமா பாடலா இருக்கலாம், இல்ல சங்க இலக்கியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தயவுசெய்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம பேசலாம். லவ் யூ.